சிஐ அண்டு சிடி பைப்லைன் பற்றி நான் சிஐ அண்ட் சிடி பைப்லைனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. ஓகேவா? சிஐ அண்ட் சிடி பைப்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் ஒரு லாகின் பேஜ் பண்ணேன். சரிங்களா? லாகின் பேஜ் பண்ணேன். வெங்கட் லாகின் பேஜ் பண்ணோம். இன்பாக்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணோம். இவங்க 2 பேர் பண்ணதை நான் இன்டகிரேட் பண்ணேன். இன்டகிரேட் பண்ணி ஓகேவா, ஒன் ப்ராஜெக்ட் ஆக்கிட்டேன். ஒரு ப்ராஜெக்டை ஆக்கிட்டேன். 2 பேஜையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஆக்கிட்டேன். ஓகேவா? இது பேர் தான் ஜிமெயில் வெப்சைட்டுங்க. இதை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன், சர்வரில் டிப்ளாய் பண்ணிட்டேன். சர்வரில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டேங்க. சர்வரில் டிப்ளாய் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ண, இதை டிப்ளாய் பண்ணிட்டேன். இதுதான் வெங்கட் நான் சொல்றது 2004 நான் ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணும் போது பண்ண வேலை. 2004 ஹெச்சிஎல் ஒர்க் பண்ண வேலை. 2005 பார்த்தீங்கன்னா இதே திரும்ப இந்த இன்பாக்ஸில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. சரியா? இதுக்கப்புறம் சென்ட் ஐட்டம் பேஜ் ஒன்று நான் பண்ணேன். ஸோ இந்த 2மே அந்த லாகின் பேஜ் கூட இன்டகிரேட் பண்ணி ஜிமெயில் வெப்சைட்டை மாற்றி அதை கொண்டு போய் திரும்பவும் சர்வரில் டிப்ளாய் பண்ணோம். கடவுளே, திரும்பவும் திரும்ப ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் எனக்கு அப்படின்னா இல்லை, அதில் நிறைய 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 ஃபங்க்ஷனாலிட்டி. யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா இந்த அமேசான் வெப்சைட்டை இப்போ கூட அமேசான் வெப்சைட்டை யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ மாறிடுச்சுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கை யோசிச்சு பாருங்க, டேட்டா ஆளுக்கு பிக்சர் லோட் பண்ணிட்டே இருக்கான். லோட் பண்ணுறது எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் they come up with something called continuous integration, continuous deployments. கண்டினியூஸ் இன்டகிரேஷனா என்னன்னா, இங்கே சேஞ்ச் ஆக சர்வரில் போய் அதுவே டிப்ளாய் ஆகிட்டு இருக்கும். ஒருத்தன் உக்காந்து குர்ரா நீ குர்ரா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிடா, எடுத்துகிட்டு போய் போட்டு டிப்ளாய் சர்வர் ஆஃப் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம், 11 PM மெயின்டெனன்ஸ் வெப்சைட்டு உங்களுக்கு கூகுள் பேல வருங்க. அந்த முட்டா பையன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கே புரியல. சர்வர் டவுனுன்னு வானுங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல. அவ்வளோ பெரிய கம்பெனி எப்படி? ஷாக்கிங் ஃபார் மீ. 11 PM மெயின்டெனன்ஸு வெப்சைட் டவுன் ஆகிடும். சரியா? 2 PM வரைக்கும் 2 AM வரைக்கும் ஒர்க் ஆகாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகேவா? சர்வர்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணி விடுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. எப்போ டிப்ளாய் 24/7 சர்வர் ஓடிக்கிட்டே இருக்கு. 24/7 ஸ்விக்கியோ ஜொமாட்டோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்விக்கியோ ஓடிக்கிட்டே இருக்கு. டிப்ளாய்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குங்க. அதுதான் இப்போ இருக்க பியூட்டி. இதை பண்ணுற டூல்ஸோட பேர் தான் DevOps. எல்லாம் கண்டினியூஸாக இன்டகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டினியூஸாக டிப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க இந்த DevOps மூலமாக. சரிங்களா? ஓகேவா? இதுதான் உங்களுடைய DevOps அப்படின்ற ஒரு டூலுங்க. இந்த DevOps டூல் மூலமாக அந்த கண்டினியூஸ் CI, இது பேர் CI அண்ட் CD பைப்லைன்னு சொல்லுவாங்க. இதான் CI CD பைப்லைன்னு சொல்லுவாங்க. பயங்கர ட்ரெண்டிங். நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே யாராவது DevOps படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்குமான்னு சொன்னால் மண்டையிலே போடுவேன். நீலாம் கேரண்டி ஜாபு. ஏன்னா ஃபியூச்சர் இஸ் DevOps. கிளவுடோடைய அப்பன் DevOpsங்க. கிளவுடு தான் கடவுளே. கடவுளோட அப்பனே DevOps தான். அப்படின்னா பார்த்துக்கோ எவ்வளோ பவர்ஃபுல் டெக்னாலஜின்ட்டு. கெத்து. DevOps தெரிஞ்சு நீ வேலை கிடைக்கலன்னா நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம் வாழ்க்கையிலே. DevOps படித்தவன் வேலை கிடைக்கலன்னா நீ வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா DevOps படிச்சு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் நான் எவனுமே நம்ப மாட்டான். லூசாடா நீ DevOps படிச்சு எப்போ வேலை கிடைக்காம? கிளவுடே நான் சொல்கிறேன், கிளவுடுக்கு அப்பன் DevOpsங்க. கிளவுடு படித்து வேலை கிடைக்கலையா? என்னோட காமெடி பண்ணுறேன், லூசுமா பேசப்போ அப்படின்னுவாங்க. அவ்வளோ ஃபேமஸுங்க. இப்போ டேட்டா சயின்ஸ் படித்தேன், ஏஐ படித்தேன், வேலை கிடைக்கலன்னா அது காமன். ஆனால் கிளவுடு படித்து வேலை கிடைக்கலன்னா அது பொய் சொல்கிற. நீ படிக்கலன்னு அர்த்தம்.
நீ படிக்கல, பொய் சொல்றன்னு அர்த்தம். அவ்வளோ ஃபேமஸுங்க கிளவுடும் டெவாப்ஸுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நல்லா படிங்க.